शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। நிலமாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினே அந்தமும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வெங்கடேஷ முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சிற்சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. நற்கரு துடையோன் ஆகி ஞானவான் ஆகி நின்றோம் மற்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன சர்க்குரு வினை விடாமல் சந்ததம் அனுசரித்தார். சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பார் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயம் எல்லாம் தீர்ந்தவோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே என உரை தருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய்
ஜனனவன் காட்டில் மோக தமதெழு வேத பேய்கள் உனதருள் உதய வெற்பில் உபதேச அருக்கண் தோன்றி மனவிழி தெரிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மனவிழி தெளிய ஞான வான்கதிர் பறந்தால் உண்டோ மந்திரமூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வரா வகை செய்வார் போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா உந்தி நின்றுரைக்க இன்னும் ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்கு கேட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதில் கேட்டார் சுயம் ஜோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பரிதீடீரே மற்றை முப்பிரமாணத்தால் வர்த்து நிர்ணயம் கூடாதே உற்றதோர் விடயம்பூதம் உபயமன்றாதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்கு கேட்டாது என்பதும் அறிவாய் நீயே வாக்கியம் தன கேட்டாது வஸ்து என்றுரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால வஸ்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் ஆவதேதென்றாயாகி வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் தன்பதி அல்லா பேர்கள் தாமை அல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெக்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி அதிதன் விதன் என சேடித்த பின்பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதில் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தக துளாவி ஆடும். இப்போ நம்ம தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலத்தில் ஆசிரியர் சிஷ்யனுக்கு துன்பத்திற்கு அனைத்து துன்பத்திற்கும் உரிய ஒரே தீர்வு என்னங்கிறத சொன்னாருன்னு பார்த்தோம். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன். இப்போ சமஸ்த துக்கத்திற்கும் நிவர்த்தி உபாயம் தன்னைத்தான் அறிதல் மட்டுமே அப்படிங்கிறத தன்னை எப்படி அறிவதுங்கிறதுக்குரிய அந்த சூக்ஷ்மத்தையும் சொன்னாருன்னு பார்த்தோம். மகா வாக்கிய விசாரத்தை தத்துவமசிங்கிறதுல எப்படி நம்ம பிரிக்கணும். உன்னை நீ அறிந்து பிரிந்து கொள்ளே. வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தமாக நீ உன்னை பிரித்து கொள்ள வேண்டும். பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். எரி பிராணனும் நீ அல்லை. என்ன பண்ணுறோம்? 5 கோஷத்தையும் பிரித்து குத்திர பஞ்ச கோஷ உகை விட்டு வெளியில் ஆவாய். இது ஒன்று தான் நிம்மதிக்குரிய ஒரே உபாயம். சிவோகம் என்று இருந்திடாயே அப்படின்னார். செவனேன்னு இருங்கிற, சும்மா இரு. அதுக்கு தடைகள் வரலாம் அப்படின்னு முடிச்ச. சந்தேகம், அஜ்ஞானம், சந்தேகம், விபரீதம். ஞானம் நமக்கு நல்லா வரணும். அப்போ தான் முழுமையாக சந்தேகம் போகும். அதுதான் 2வது பகுதியை பார்த்துட்டு எப்படி ஒரு கோலை நட்டும் போது அது குத்தி 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 என்ன பண்ணுறோம்? அதை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறோம். ராணி அடிக்கும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அரைக்குறையே அடித்தா ஃபோட்டோ மாட்டினா டப்புன்னு கீழே விழுந்துடும். என்ன அது மாதிரி நமக்கு ஆழ் மனசில் நல்லா பதியணும். இப்போ ஒரு செடி நட்டுறோம், அது என்ன வேண்டியது? நல்லா வேர் விட வேண்டியது. மரம் ஆக வரைக்கும் என்ன வேண்டியிருக்கு? அதை நல்லா ஆழமாக பதிய வேண்டியது. அதுபோல் இந்த படித்த விஷயம்
தத்துவம் நமக்கு நன்றாக புரியணும், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். சந்தேகம் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு பல மதங்கள் நமக்கு கான்ட்ரவர்சியில் தெரியலாம். நமக்கு ஆழமான சந்தேகங்களை முதல்ல எடுத்தோடனே தொடங்கிடுற. நீண்ட நாள் படித்தவங்களுக்கு தான் அந்த சந்தேகமே வரும். ஜஸ்ட் இந்த கையிலேனுடைய தத்துவ விளக்கத்தை மட்டும் முதல்ல படித்தவங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் வராது. இது ஆழமான சந்தேகத்தை, இனி வரக்கூடிய சந்தேகத்தை நிதித்தியாசனம் பண்ணும்போது அந்த சந்தேகம்லாம் ரொம்ப வர தொடங்கும் நமக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆழமான சந்தேகத்தை முதல்ல எடுத்தோடனே அவர் தொடங்கி முக்கியமான ஒரு சந்தேகத்தை அவன் சிஷ்யன் கேட்குறான். 6வது பாட்டில் அந்த முதல் கேள்வி வருது. ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதிற்கு எட்டா சுயம் ஜோதி என்றும் சொன்னீர். 4 விஷயம் சொல்கிறான். 2 டவுட்டு. ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் 2 அம்சம் இருக்குது. முதல்ல வாக்குக்கு எட்டும்னு சொல்கிறீங்க, எட்டாதுன்னு சொல்கிறீங்க. அதுபோல் மனதிற்கு எட்டும்னு சொல்கிறீங்க, எட்டாதுன்னு சொல்கிறீங்க. எது? இந்த மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை வார்த்தையால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தையால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதினால் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதினால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ம் கான்ட்ரடிக்ட் ஆகுது. இதை எனக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த முதல் கேள்விக்குரிய பதிலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்படி நமக்கு அறிவு உண்டாகின்றது? முதல்ல பார்க்க போகிறது வாக்கிற்கு எட்டுமா எட்டாதா. குரு உபதேசம் பண்ணும்போது நமக்கு புரியுமா புரியாதா? கிளாஸ் அட்டன் பண்ணலாமா பண்ண தேவையில்லையா? கிளாஸ் கேட்டால் புரியுமா புரியாதா, வேஸ்ட்டா அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். அப்போது 2 அம்சம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். முதல்ல ஞானம் எப்படி வருது அப்படின்னா, எல்லா ஞானமே பிரமாணத்தினால தான் வருது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணும். ஒன்று கண்ணுனால் பார்த்து, காதுனால, இந்திரியங்களால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். நம்மளுடைய அக்ஷம்னா இந்திரியங்கள், பிரத்யக்ஷம்னா நம்மளுடைய இந்திரியங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். என் கண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இது மஞ்சள் கலர் அப்படிங்கிறது. என் காதை வச்சு நான் கேட்டுக்கிறேன் இது இந்த பாட்டு எனக்கு கேட்குது. அது பாரு, ஒவ்வொரு இந்திரியத்தை வச்சு நானே நேரடியாக அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். இப்போ இந்திரியங்கள் மூலமாக என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு அறிவு வரலாம். அனுமானத்தின் மூலமாக என்ன பண்ணலாம்? ஒரு அறிவு வரலாம். எங்கேயோ ஒரு புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மல்லிகைப்பூ வாசம் இருக்கும்போது யாரோ மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க, எங்கேயோ மல்லிகைப்பூ இருக்குது. என்ன பண்ணுறோம்? அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இவர் ஓமானம் 3 பிரமாணம் தான் இவர் எடுத்திருக்காரு. நம்ம அதை மட்டும் பார்ப்போம், ரொம்ப குழப்பெல்லாம் வேண்டாம். ஓமானம்னா இன்னொன்னோட ஒப்பிட்டு தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரி அது இருக்கும். இப்போ செல்ஃபோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன? செல்ஃபோன் யாரோ செல்ஃபோனே தெரியாதவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கும்? சோப்பு டப்பா மாதிரி இருக்கும், அதில் படமாக வரும். என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒன்னோட ஒப்பிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 3 பிரமாணத்துலேயும் இந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பொருளை பற்றி, ஒரு நமக்கு அந்நியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். இந்த மெய்ப்பொருள் அல்லது பிரம்மம் ஆத்மாங்கிறது இது எதுக்குள்ளேயுமே அடங்காது. அதுக்கு என்ன கிடையாது? நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது, அதுக்கு ஒரு தொழில் கிடையாது. இது எதுனாலையுமே என்ன பண்ண முடியாது? மற்ற பொருளை சொல்கிறது மாதிரி என்ன பண்ண முடியாது? இதை சொல்ல. அப்போ என்ன? நேர் பொருளால் உனக்கு தெரிஞ்சிக்க முடியாது. நேரடியான வாக்கியத்தால் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் எப்படி புரிஞ்சிக்கலாம்? மறைமுகமாக உணர்த்துகின்றது. குறிப்பு பொருளால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், லட்சியார்த்தத்தினால தெரிஞ்சுக்கிறோம். டைரக்டாக இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி புரிய வைக்க போகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். தன்பதி அல்லா பெயர்கள் தனை அல்லன் அல்லன் என்றார். அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள். அதுபோல நீக்கி இதன்று இதன்று என்று நீக்கி என்ன பண்ணுதான்? வேதம் பேசாமல் காட்டும் வேதம். எதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லித்தான் என்ன பண்ண போகிறது? வேதம் உன்னை புரிய வைக்க போகுது. இப்போது நமக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, எதெல்லாம் நான் இல்லைன்னு எதெல்லாம் நான் தப்பாக புரிஞ்சிருக்கணும்
அந்த அறிவை விடுறதன் மூலமாக தான் இந்த நம்ம ஞானம் கிடைக்கும். புரிஞ்சுதான்? என்ன கிடையாது, அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எதெல்லாம் நான் இல்லை, நேத்தி மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே, எதெல்லாம் நம்ம 5 கோஷங்கள். அதனால தான் முதலே பார்த்தோம். இந்த கோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இதை பார்ப்பவன் யாருங்கிறது அந்த சாட்சி நான் அப்படின்னு என்ன பண்ணுறோம், அது வரைக்கும் தான் நீக்கிறது மட்டும்தான் குருவோட வேலை, சாஸ்திரத்தோட வேலை. அதை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அது பிரத்யக்ஷமாக, அது அபரோக்ஷமாக தானே என்ன பண்ணுது, ஸ்வயம்பாதி. அப்படி இப்போது நேர்பொருளால் நீ என்ன பண்ண முடியாது, இதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ வாக்கியத்திற்கு, எந்த வாக்கியத்துக்கு எட்டாது, சாமானிய வாக்கியத்திற்கு எட்டாது, விசேஷ வாக்கியத்திற்கு எட்டும். முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளோட புரிய வச்சுட்டார். அடுத்த கேள்வி என்னது, மனதிற்கு எட்டுமா எட்டாதா? இதயத்தால் உணர்வாயின்னு சொல்லியிருக்காரு. சோகமாக மனதிற்கு எட்டா சுயம் ஜோதின்னு சொல்லியிருக்கு. மனதிற்கு எட்டும்னு சொல்லியிருக்கு, மனதிற்கு எட்டாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த சந்தேகத்தை எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தீர்த்து வைக்க வேண்டும். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். மனதுக்கு எட்டுமா எட்டாதா? ஈஸியாக சொல்கிறோம் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் உடைய மனதிற்கு எட்டும், சாதன சதுஷ்டயம் பூர்ணமாக இல்லாத மனதிற்கு எட்டாது அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் நமக்கு. இப்போ முதல்ல மனசுனா என்ன, மனசில் எப்படி அறிவு உண்டாகின்றது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சின்ன பிள்ளையிலேருந்து ஏபிசிலேருந்து நமக்கு பாடத்தை தொடங்க போகிறார். 10வது அதான் பார்த்துட்டு இருந்தோம். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேன்சல் பண்ணிட்டேன், புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். மொழிந்ததை அறிந்து கொள்வாய். பிந்திய சங்கை தீர, 2வது இதயத்தால் உணர்வாயா, இதயத்தால் உணர முடியுமா முடியாதா, மனசுக்கு புரியுமா புரியாதா, என் மனசில் எனக்கு புரியுமா புரியாதா. இப்போது அடுத்து 2 வரியில் ஃபஸ்ட்டு எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறார். பொதுவாகவே நமக்கு எப்படி அறிவு உண்டாகின்றது, ஏன்னா நமக்கு தேவை என்னது, பிரம்மத்தை பற்றின அறிவு வேணும் நமக்கு. அதை எப்படி அறிந்து கொள்வது, பிரம்மத்தை அறிந்து கொள்வது எப்படி, ஜென்ரலாகவே நமக்கு எப்படி அறிவு உண்டாகின்றது, முதல்ல நான் அதை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா பார்க்கப்படும் பொருள்களை நான் எப்படி அறிகின்றேன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்கப்புறம் தான் பார்ப்பவனை எப்படி அறிகிறதுங்கிறத பார்க்கணும். 2 விஷயம் இருக்குது. பார்க்கப்படும் பொருள்களை பற்றிய அறிவு, பார்ப்பவனை பற்றிய அறிவு. முதல்ல பார்க்கப்படும், ஏன்னா நம்ம ரெண்டுமே டயக்னலி ஆப்போசிட். இதை அறிகிற விதமும் அதை அறிகிற விதமும் ரெண்டும் ஆப்போசிட், எதிர்மறையானது. இதுக்கு அப்ளை பண்ணுறதை அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போது முதல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் அறிவு உனக்கு எப்படி வருகின்றது, விஷயங்களை பற்றிய அந்த அறிவு உனக்கு எப்படி வருகின்றது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். இந்திரியங்களுக்கு ராஜன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி ஆடும். நீங்கள் பாட்டெல்லாம் விட்டுருங்க. இது ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியும் நமக்கு எப்படி அறிவு வருது அப்படின்னா, நமக்கு பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு சுவை எனக்கு அறியணும் அப்படின்னா, எனக்கு அந்த சுவைக்கு கூட எனக்கு ஒரு சம்பந்தமும் உண்டாகணும், மனசும் இருக்கணும். இப்போ நான் ஏதோ ஒரு எண்ணத்தில் அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கேன், உங்களை யாராவது ஒருத்தர் என் முன்னாடி வந்தால் கூட எனக்கு தெரியலை. எதனால்? என் மனசு அங்கே இல்லை. இப்போ ஒரு அறிவு உண்டாகணும் அப்படின்னா இந்திரியங்களும் தேவை, மனசும் தேவை. ரெண்டும் சேர்ந்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு அறிவு உண்டாக முடியும். அதனால தான் இந்திரியங்களுக்கு ராஜன் இதயம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதயம்னா இங்கே அந்தக்கரணம். அந்தக்கரணம் உள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அறியும் கருவி. இப்போ கண்ணு, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கண்ணும் வேணும், மனசும் அதில் வேணும். கண் பாஹ்ய கரணம், என்னுடைய மனசுங்கிறது அந்த அறியும் கருவி. இப்போது நமக்கு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம் நமக்கு.
சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அதெல்லாம் அறியும் கரு. அது மாதிரி வாக்பாணி, பாத, பாயு, உபஸ்தம், கர்மேந்திரியங்கள். இப்போது இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பது என்னது? இந்த அந்தக்கரணம். இதெல்லாம் என்னது? ஒபீடியன்ட் சர்வெண்ட்ஸ். மனசு தான் என்ன பண்ணும்? இதை பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா, யாராவது பிடிக்காதவங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம டக்குன்னு நாங்கள் திரும்பிக்கிறோம். நம்ம அதெல்லாம் என்னது? மைண்டோட கட்டளை. அங்கிட்டு பார்க்காத, இங்கிட்டு திரும்பு அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? இதை பேசாத, இதை பேசு. கர்மேந்திரியங்களுக்கு கட்டளை போடுது. இதை தொடாத, நெருப்பு சுடும், தொடாத அப்படின்னு என்ன பண்ணுது? அந்த கட்டளை போடுறது யாரு? அந்த அந்தக்கரணம். உள்ள இன்னொன்று இருக்குது நமக்குள்ள. அதை தான் ராஜன்னு சொல்லுது. இது என்ன பண்ணுது? அதில் எண்ணங்கள் புத்தியும் மனமும் என்றே புறத்து அகத்து உலாவி ஆடும். சூக்ஷ்மமான நமக்கு உள்ளே இருக்கிற அந்த அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காரியம் நடக்குது நமக்கு. அது என்ன பண்ணுது? புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி ஆடும். புத்தி மனம். புந்தினா புத்தி. அந்த கரணத்தில் இதில் 2 அம்சம் சொல்லியிருக்காரு, மொத்தம் 4 அம்சம் இருக்குது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், 4 அம்சத்தை சொல்கிறோம். அந்த கரணத்தை 4ஆக பிரிச்சுருக்கோம். அதுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் அதை 4ஆக சொல்கிறோம். அந்த இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், நம்ம அறிவை பெறுவதற்கு நாம் பயன்படுத்தும் உள் கருவிகள். அந்த கரணம் உள்ளே இருக்கும். பாகியமாக பார்க்க முடியாது. மனசு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்கா, பார்க்க முடியாது நமக்கு. அது நமக்குள்ளே இருக்குது, அது செயல்படுது. 4 அம்சம் இருக்குது. அந்த கரணத்துக்கு 4 அம்சம் இருக்குது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு அதுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. மனசுனா என்னது? சஞ்சலாத்மிகா மனக. இதை பண்ணவா, அதை பண்ணவான்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? இங்கிட்ட அங்கிட்டும் அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறது மனசனுடைய சுபாவம். நிச்சயாத்மிகா புத்தி, இதைத்தான் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுது? திடமாக சரியா தப்பான்னு குழப்பிக்கிட்டே இருக்கிறது என்னது? மனசு. இல்லை இதுதான் சரி அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறது என்னது? சித்தம், சாரி புத்தி. இப்போ எப்பயோ பார்த்த விஷயம், கேட்ட விஷயம்னா என்ன ஆகுது? நமக்கு ஃபோட்டோ எடுத்து உள்ளே வைக்கிறோம். உள்ளே என்ன? மெமரி கார்டில் என்ன? அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணுது? நம்ம எப்பயோ சின்ன வயசில் பார்த்தது டக்குன்னு பார்த்தோன்னே, நான் 2ஆம் படிக்கும்போது இதை நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அதை பார்த்ததே இல்லை. உள்ளே எங்கே இருக்குது? உள்ளே எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்னது? சித்தம். மனசு, புத்தி, சித்தம், அடுத்து அகங்காரம். அகங்காரங்கிறது நான்கிற அந்த ஜீவாத்மா அம்சம். இப்போ இந்த 4 சூக்ஷ்மமான அந்த கரணம் இருக்குது நமக்கு. அந்த கரணத்தில் 4 விஷயம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுது? நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பார்த்தோன்னே என்ன ஆகுது? அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதிவை உண்டாக்கி புறத்து அகத்து உலாவி ஆடும். கண்ணை திறந்தாலும் பல விஷயங்கள் நமக்கு வெளியிலேருந்து உள்ளே போகுது. உள்ளே போய் என்ன ஆகுது? ரெஜிஸ்டர் ஆகிக்குது. வெளியிலேருந்து உள்ளே வருது, உள்ளேயும் கற்பனையும் பண்ணுது. மனசு என்னது? அலைப்பாயுது, உலாவி ஆடும். வெளியே இருக்கிற விஷயங்களையும் மனசு என்ன பண்ணுது? சிந்திக்க தொடங்கின்றது. உள்ளே இருக்கிறதையும் சிந்திக்குது. இப்போ மனசுங்கிறது இந்திரியங்களுக்கு ஆள்பவனாக இருக்கின்றது. இந்திரியங்களை விட பலம் பொருந்தியதாக இருக்கின்றது இந்த மனசு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? நம்ம இந்திரியங்கள் மூலமாக பல விஷயங்கள் என்னாது? நமக்கு உள்ளே போகுது. உள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகுது. அது எப்படி ரெஜிஸ்டர் ஆகி எப்படி நமக்கு அறிவு உண்டாகின்றது? எப்படி ஒரு விருத்தி ஞானம்னு சொல்கிறோம். அது பேர் விருத்தி ஞானம். அந்த ஞானம் ஒரு விஷயத்தை பற்றின ஞானம், ஒரு குடத்தை பற்றிய ஞானம், ஒரு ஆடையை பற்றின ஞானம், அதான் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறார். அந்த ஞானம் ஃபஸ்ட்டு எப்படி? அறிவு ஞானம்னா நமக்கு ஏதோ பெருசான அறிவு. ஃபஸ்ட்டு அறிவு எப்படி உண்டாகின்றது? நாலெட்ஜ் எப்படி உண்டாகின்றது? ஒரு புறப்பொருளை பற்றின அறிவு எப்படி உண்டாகின்றது? பார்க்கப்படும் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகின்றது? ஏன்னா நம்ம இங்கே படிக்க போகிறது பார்ப்பவனை பற்றிய அறிவு. இப்போ இது என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத என்ன பண்ண முடியும்? புரிய முடியும். ஏன்னா மனசுனால அறிய முடியுமா, முடியாதா? அதான் கேள்வி. இப்போ முதல்ல மனசு எப்படி அறிகின்றது விஷயத்தை, மனம் எப்படி அறிந்து கொள்கின்றது? அடுத்ததில் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறார். 11
உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தை தான் அன்றோ ஞானம் என்பார். உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தை தான் அன்றோ ஞானம் என்பார். ஒரு எக்ஸாம்பிள், முதல் வரியில் திருஷ்டாந்தம் சொல்கிறாரு, ரெண்டாவது வரியில் தாஷ்டாந்தம். உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல. கண்ணாடிக்குள் இருக்கிற முகம் என்னது? பிரதிபிம்ப முகம், ரிஃப்ளெக்டட் ஃபேஸ். இப்போ கண்ணாடி இருக்குது, அதில் ஒரு பிரதிபிம்பம் தோன்றுகின்றது. அதுபோல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும். இப்போ அது மாதிரி எப்படி ஒரு மீடியம், கண்ணாடிங்கிற மீடியம் வச்ச உடனே அந்த கண்ணாடிக்கு அந்த முகத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி உண்டாகின்றது. இப்போ இந்த புஸ்தகத்தை என் முன்னாடி வச்சேன்னா என் முகம் அதில் தெரியாது. ஏன் தெரியாது? அதில் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லை. கண்ணாடியில் அந்த பிரதிபிம்பிக்கும் சக்தி அதுக்கு இருக்குது, கண்ணாடிக்கு சக்தி இருக்குது. அதுபோல் இந்த சின்மய வடிவின் சாயை சித்து, அந்த மெய்ப்பொருள் சச்சிதானந்தம் சொல்கிறோம். அந்த சித்து அது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு தான் இருக்குது. சச்சிதானந்தம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஆனால் அது புத்திங்கிற அந்த மீடியத்தில் எப்படி கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும் போது அதுக்கு அங்கே இன்னொரு ஒரு பொய்யான ஒரு முகம் உண்டாகின்றது. அதுபோல் அந்த சித்தானது, சித்த அம்சத்தை கிரகிக்கின்ற சக்தி எதுக்கு இருக்குது? அந்த புத்திக்கு இருக்குது. அந்த ஜடமான புத்தி என்ன பண்ணுது? சேத்தனம் மாதிரி பிஹேவ் பண்ண தொடங்கும். எப்படி ஒரு கண்ணாடிக்குள்ளே ஒரு சூரியனை, கண்ணாடி எடுத்தோன்னே என்ன பண்ணுது? அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் அந்த கண்ணாடியில் படுது. அப்போ என்னது? அந்த கண்ணாடியில், அந்த கண்ணாடிக்கு அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி உண்டாகின்றது. நிஜமாவே அதிலிருந்து ஒளி வருதா? வரல. அதுபோல் இப்போ ஒரு கண்ணாடி என்ன பண்ணுறோம்? சூரியனில் காட்டி ஒரு இருட்டு ரூம்குள்ளே என்ன பண்ணலாம்? நம்ம அந்த வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு வெளிச்சம் தெரியுது. அது எதனுடைய வெளிச்சம்? கண்ணாடியுடைய வெளிச்சமா? இல்லை, அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் இதில் பட்டு என்ன பண்ணுது? கண்ணாடியை பிரகாசிக்கின்றது. அதுபோல் அந்த சின்மய வடிவின் சாயை, அந்த ஆத்மாவின் சேதனத்தன்மையை என்ன பண்ணுது? அந்த புத்தி, அந்த கரணம் உடனே என்ன ஆகுது நமக்கு? அது சித்து போல, அதனால பேர் சித்து போலின்னு பேர் வந்து. போலின்னு என்னது? டூப்ளிகேட், ஆபாச சித்தம். அதை சித் ஆபாசம். அதுக்கு ஒரு பிரகாசப்படுத்துகின்ற தன்மையை அது பெறுகின்றது. எப்படி? கடன் வாங்கி பெறுகின்றது. மெய்ப்பொருள்கிட்ட இருந்து, ஆத்மா கிட்ட இருந்து என்ன பண்ணுது? அந்த புத்தி கடன் வாங்குது. அதுக்கு என்ன? அதுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு. அது என்ன பண்ணுது? நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும். இப்போ என்ன பண்ணுது? இங்கே நமக்கு இதுக்கு பிரகாசப்படுத்துகிற சக்தி வந்துருச்சு. எதுக்கு? புத்திக்கு. பார்க்குற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுது? அது முன்னாடி வரும்போது அது அறியும் தன்மை அதுக்கு உண்டாகின்றது. தன்மனன் மகனே இத்தைத்தான் அன்றோ ஞானம் என்பார். உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? அந்த பிரதிபிம்பம் கடன் வாங்கி அதனுடைய அனுகிரகத்தினால எப்படி அந்த கண்ணாடியில் உண்டாகின்ற அந்த பிரதிபிம்பத்தை ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே நம்ம காட்டும்போது அந்த இருட்டு ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னது? நமக்கு புலப்படுகின்றது. அதுபோல் நமக்குள்ள ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் நடக்குது. நமக்கு
விஷயங்கள் இருக்கணும், மனசும் அதோட இந்திரியங்கள் ஆக்டிவாக இருக்கணும். மனசு அதோட பொருந்தி இருக்கும்போது என்னாகின்றது, அந்த சிதாபாசனின் பிரகாசத்தில் நமக்கு அறிவு உண்டாகின்றது. தன்மனன் மகனே இத்தைத்தான் அன்றோ ஞானம் என்பார். தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம், திருஷ்ய விவேகத்தில் பார்த்துட்ருக்கோம். இந்திரியங்கள் பார்க்கப்படு பொருளாக இருக்கின்றது, உலகம் பார்க்கப்படு பொருளாக இருக்கின்றது, இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது. இந்திரியங்கள் பார்க்கப்படு பொருளாகின்றது, மனம் பார்ப்பவனாக இருக்கின்றது. மனம் பார்க்கப்படு பொருளாக இருக்கின்றது, ஆத்மா பார்ப்பவனாக இருக்கின்றது. இது என்ன பண்ண முடியாது, எதுவும் டைரக்டாக என்ன பண்ண முடியாது, கண்ணு தானாக பார்க்க முடியாது, அதுக்கு மனசுடைய உதவி வேண்டும். மனசு தானாக செயல்பட முடியாது, அதுக்கு அந்த ஆத்மாவினுடைய உதவி வேணும். அதே மாதிரி தான் இங்கே இது இன்னும் ஒரு இதில் சொல்லியிருக்கு. வந்து அறிவை எப்படி உண்டாகின்றது, அந்த புத்திக்கு அந்த சித்திலிருந்து அந்த அறியும் அம்சத்தை கடன் வாங்கும் சக்தி இருக்கின்றது. அதனால் அது என்ன பண்ணுறது, சித்து போல அந்த புத்தி தோன்று. உண்மையில் மனமும் புத்தியும் ஜடந்தான். வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, சைத்தன்யத்தினருடைய அந்த அறியும் தன்மையை கிரகிக்கும் சக்தி அதுக்கு இருக்குது. அப்போ அதனுடைய சாநித்தியத்தில் என்ன பண்ணுது, ஞானம் உண்டாகின்றது. இன்னும் புரிகிறதுக்காக அடுத்ததில் சொல்கிறார். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்குறோம் விருத்தி ஞானத்தினுடைய லட்சணம், எப்படி விருத்தி ஞானம் உண்டாகின்றது. இன்னும் அடுத்ததில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உருக்கிய தராணீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும் அறுபல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. உருக்கிய தராணீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும் அறுபல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி நமக்கு விருத்தி வந்து எப்படி வியாபிக்கின்றது நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு நிமிஷத்தில் நடக்குது, அதனால் டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு டார்ச் அடிக்கிறோம். நம்ம இப்போ டார்ச் அடிக்கும்போது இருட்டு ரூம்குள்ளே டார்ச் அடிக்கிறோம். அது என்ன பண்ணுது, அந்த வெளிச்சம் முதல்ல எல்லா பொருளையும் வியாபிக்கின்றது. அந்த வெளிச்சம் அங்கே பட்டு அதை வியாபிப்பதன் மூலமாக என்னாகின்றது, நமக்கு அதில் அந்த பொருள் நமக்கு விளங்குகின்றது. அதே மாதிரி இங்கே ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், எப்படி ஒரு விருத்தி உண்டாகின்றது, விருத்தி பற்றின ஞானம் எப்படி உண்டாகின்றது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. உருக்கிய தராணீர் நானா உருவங்கள் ஆனால் போல. இந்த இதெல்லாம் சிலையெல்லாம் வடிக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மோல்டு இருக்குது, ஒரு அச்சு. முதல்ல அது ஏதோ மெழுகில் செய்வாங்களாம். மெழுகில் செஞ்சு அதுக்கு மேலே ஏதோ ஒரு விதமான மண்ணை வச்சு அதுக்கு அச்சு உண்டாக்கி அதுக்கப்புறம் அதில் உருக்கும்போது மெழுகு வெளி வந்துடுது. அப்புறம் உலோகத்தை உள்ளே விடும்போது என்னாகின்றது, அந்த அச்சு பூரா அந்த உலோகம் பரவுகின்றது. அது மாதிரின்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு உள்ளே இருந்து என்னாகின்றது, அந்த சைத்தன்யத்தினுடைய அந்த சிதாபாசனுடைய அம்சம் என்ன பண்ணுது, வெளியே பூராத்தையும் வியாபிக்கின்றது. எப்படி டார்ச் லைட்லேருந்து அந்த வெளிச்சம் என்னாகின்றது, பொருள் எல்லாத்தையும் வியாபிப்பது போல இது என்ன பண்ணுறது, விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும். அங்கே இருக்கிற அந்த டப்பா என்ன பண்ணும், என் மனசில் உள்ளுக்குள்ளே போகணும், ஒரு பதிவை ஏற்படுத்தும். கட பட ஆதின்னு கொடுத்துருக்கு. கடம்னா குடம், படம்னா நூல், ஆதி எக்ஸெட்ரா. எந்தெந்த விஷயமெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாம் ஃபஸ்ட்டு என்னவாகணும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே ஒரு தாட்டாக உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகணும், ரெஜிஸ்டர் ஆகும். அது எண்ணமாக வரல அப்படின்னா என்ன ஆகாது, ஞானம் வராது. இப்போ நான் எதையோ நினச்சிட்டு போகிறேன், பொருள் என் முன்னாடி தான் இருக்குது. இப்போ இங்கே எத்தனையோ பொருள் இருக்குது, ஆனால் அந்த பொருள் எல்லாம் என் மனசில் எண்ணமாக உள்ளுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ தான் என்ன ஆகும், அதை பற்றின அறிவு உண்டாகும்.
இப்போ நான் எதெல்லாம் கவனிக்கிறேனோ அந்த கவனிக்கின்ற அந்த பொருள் எல்லாம் எனக்கு என்னாகணும், விருத்தியாக அது என்னாகணும், என் உள்ளுக்குள்ளே போகணும். கடப்படாதி விடயமாய் பரிணமிக்கும். பரிணமிக்கும்னா மாறுது. அந்த பொருள் என்னாகின்றது, எண்ணமாக எனக்குள்ளே மாறி வரணும். இப்போ நம்ம கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த பொருள் என்னாகணும், இங்கே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். நமக்கு அப்போ என்னாகுது, நமக்கு அந்த விருத்தி உண்டாகின்ற. இப்போ பரிணாமம் ஆக வேண்டும். அந்த விஷயம் எண்ணமாக பரிணாமம் ஆக வேண்டும். அருப்பல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அருப்பல விஷயம், இன்னொரு பதம் கொண்டு வர்றாரு, பலம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. 2 விஷயம் இருக்குது நமக்கு. இதில் முக்கியமாக இன்னும் 2 வார்த்தை சொல்ல போகிறாரு. விருத்தி வியாப்தி, பல வியாப்தி அப்படின்னு. வியாப்தினா வியாபகம். விருத்தியும் வியாபிக்கணும். பலம்னா சிதாபாசனுக்கு பேர் பலம்னு பேர். அந்த சிதாபாசனுடைய அனுகிரகமும் தேவை நமக்கு. விருத்தியும் வேணும், சிதாபாசனும் வேணும். எப்படி நமக்கு கண்ணாடியும் வேணும், அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருக்கின்ற அந்த பொருளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் அரும்பல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும். ஆபாசன்னா இங்கே சிதாபாசன். இந்த நிழல் உணர்வு அது என்ன பண்ணுது, நமக்கு வெறும் சைத்தன்யத்தால் விஷயத்தை பிரதிபிம்பிக்க முடியாது. அதே போல் ஜடமான மனசு புத்தினால் ஒரு விஷயத்தின ஞானத்தை உண்டு பண்ண முடியாது. ஏன்னா வெறும் சூரியனால் ஒரு இருட்டறைக்குள்ளே இருக்கிற இதை பொருளை பிரகாசப்படுத்த முடியாது. வெறும் கண்ணாடி என்ன பண்ண முடியாது. அப்போ அந்த பிம்பத்தின் மூலமாக ஒரு பிரதிபிம்ப சூரியனை உண்டாக்கி என்ன பண்ணுறோம், நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் நமக்கு சித்தும் தேவை, சிதாபாசனும் தேவை, மனசும் தேவை. இப்போ 3மே தேவை நமக்கு. ஒரு ஞானம் வேணும். இப்போ ஒரு கடஞானம் அப்படிங்கிறோம். கடஞானம்னா அந்த ஒரு குடத்தை பற்றிய அறிவு, அது வேணும் அப்படின்னா நமக்கு அந்த சைத்தன்யமும் தேவை. அப்புறம் என்ன வேணும், நமக்கு கட விருத்தியும் தேவை, கட பிரதிபிம்ப சைத்தன்யமும் தேவை. அந்த கடத்தை பற்றின எண்ணமும் நமக்கு உள்ளுக்குள்ளே வரணும். அதை பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிதாபாசனும் தேவை, அந்த சித்தும் தேவை. இப்படின்னா தான் கடஞானம். அது மாதிரி எல்லாத்துக்குமே போட்டிருக்கலாம். கடஞானம், படஞானம். எந்த அறிவு உண்டாகணும் அப்படின்னாலும் அந்த விருத்தி தேவை, அந்த விருத்தி பிரதிபிம்பிக்கின்ற அந்த சிதாபாசன் தேவை, அந்த சித்து தேவை. 3மே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த குடத்தை பற்றிய ஞானம் உண்டாக முடியும். ஒன்று இல்லை, மைண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, விஷயம் இருந்தால் கூட அந்த ஞானம் உண்டாகாது. இப்போ நம்ம பார்க்கின்ற எல்லா பொருள்கள்லையும் பற்றின ஞானமும் இது மாதிரி தான் நமக்கு உண்டாகின்றது. விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும். இது ரொம்ப சூட்சமான விஷயம். டக்கு 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 டக்குன்னு நடக்குது. நம்ம ரொம்ப இமேஜின்லாம் பண்ண முடியாது, இப்படியா இருக்குமா அப்படின்னு என்ன பண்ண முடியாது. இது நடக்குது. ஆழமாக நம்ம யோசித்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், நமக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. இப்படி நடக்குது, ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிறோம், இதுக்கு கடன் கொடுக்குது, இதனால் என்னாகின்றது, இதனால் விருத்திகள் உண்டாகின்றது. அந்த விருத்திகள் ஞானமாக மாறுகின்றது, பரிணமிக்கின்றது. அரும்பல விடயம் எல்லாம் ஆபாசன் தோற்றுவிக்கும். அரும்பல, அரும்னா இங்கே அரூபமான, பலம்னா சிதாபாசன். சிதாபாசன் என்ன பண்ணுறது, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தோற்றுவிக்கின்றது. சிதாபாசன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அந்த விருத்தியில் அந்த ஆபாச சைத்தன்யத்தின் பிரகாசமும் இருக்கின்றது. இப்போ ரொம்ப அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 2 அம்சம் கண்டிப்பாக இருக்கணும். கண்ணும் இருக்கணும், வெளிச்சமும் இருக்கணும். கண்ணு மட்டும் இருக்குன்னா இருட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, நம்மளால் பொருளை பார்க்க முடியாது. வெளிச்சம் இருந்து கண் இல்லைன்னா பார்க்க முடியாது. ஏன்னா
உலகப் பொருட்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த 2 அம்சம் தேவை. பார்க்கப்படும் பொருள்கள் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாவற்றையும் இந்த 2 தான் நம்ம பார்க்கின்றோம். கண்ணும் தேவை, விளக்கும் தேவை. சரி, இப்போ நம்ம அம்சத்துக்கு வருவோம். பார்க்கப்படும் பொருள்களில் புரிஞ்சுக்கிறதுக்கு விளக்கும் தேவை, கண்ணும் தேவை. இப்போ பார்ப்பவனை எப்படி பார்க்குறது? கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டோம். கேமராவை எப்படிப்பா ஃபோட்டோ எடுப்பீங்க நீங்கள்? அப்போது என் கண்ணை வச்சு, என் முகத்தை வச்சு நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் என்ன எப்படி பார்க்குறது? நான் என்ன மற்றவங்கள பார்க்குறது மாதிரி பார்க்க முடியாது. பார்க்க முடியவே முடியாது. அதுதான் நம்ம அடுத்ததில் சொல்ல போகிறாரு. மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்கப்படும், ஏன்னா நம்ம ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அதை மற்ற பொருளை பார்க்குறது மாதிரி பார்க்கணும். ஏன்னா மற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம அனுபவத்துக்கு உட்பட்டது. இது அனுபவிப்பவனாக இருக்கின்ற. அப்போ இது என்ன பண்ண முடியாது? ஏன்னா மனதிற்கு எட்டுமா எட்டாதா கேள்வி மற்ற புறப்பொருள்களை அனுபவிப்பது போல இந்த மனதிற்கு எட்டாது அப்படின்னு சொல்ல போகிறாரு 13வது பாட்டுப்படி. எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும், தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும், விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே. எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும், தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும், விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும், புரிகின்ற விருத்தி ஒன்றே மற்றதுக்கும் இருக்குல்ல வித்தியாசத்தை சொல்கிறார். எரிகின்ற கண்ணால், விளக்கால், கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும். இப்போ மற்ற பொருளை பார்க்குறதுக்கு என்ன வேணும்? ஒரு விளக்கு வேணும். அந்த விளக்கு எரியணும். அதுக்கு பிரகாசம் இருக்கணும். அந்த விளக்குக்கு பிரகாசம் இருக்கணும். கண்ணும் வேணும். எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும். இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு கண்ணும் வேணும், விளக்கும் வேண்டும். தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும். இப்போது தெரிகின்ற பரிதி, பகலில் தெரிகின்ற பரிதினா சூரியன். மற்ற பொருளை பார்க்குறதுக்கு வெளிச்சம் வேணும். சூரியனை பார்க்குறதுக்கு டார்ச் அடித்து பார்க்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுறோம்? சுயமாகவே ஜோதி, அதுக்கே ஒரு ஜோதி இருக்கின்ற ஒரு பொருளை பார்ப்பதற்கு அந்நிய ஜோதி தேவையில்லை. அதே மாதிரி நிலாவை எடுத்துக்கலாம். நிலாவுக்கு ஒரு லைட் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. இப்போது ரூம்குள்ளே போய் தேடன்னா என்ன பண்ணுறோம்? டார்ச் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டியூப்லைட்டை பார்க்குறதுக்கு இன்னொரு டார்ச் எடுத்து டியூப்லைட் பார்க்க தேவை இல்லை. அதுபோல் தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண்ணே போதும். அதை பார்க்குறதுக்கு என்ன தேவையில்லை? கை விளக்கு தேவையில்லை. விரிகின்ற ஜகத்தை காண விருத்தியும் பலமும் வேண்டும். விரிகின்ற ஜகம்னா புறத்தில் இருக்கின்ற பார்க்கப்படும் பொருள்கள் அனைத்தையும் அதை அந்த விரிகின்ற ஜகத்துனா அறிபடு பொருளாக இருக்கின்ற இந்த ஜகத், பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்ற அந்த பார்க்கப்படும் பொருளை பார்ப்பதற்கு நமக்கு 2 விஷயம் வேணும். விருத்தியும் பலமும் வேண்டும். பலம்னா சிதாபாசன், நம்மளுடைய எண்ணமும் வேண்டும். அதுக்கு ஒளி கொடுக்கின்ற அந்த சிதாபாசனும் தேவை. எப்படி டார்ச்சும் வேணும், கண்ணும் வேணும் இருட்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு. ஆனால் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போருக்கு. மெய்ப்பொருள்னா எங்கே? ஆத்மா. என்ன அதுதான் சொல்லிட்டு பார்க்கும். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமே. இப்போ என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? ஏன்னா எல்லாத்தையும் நீக்கி தான் பார்க்கணும்னு முதல்ல சொல்லிட்டார்.
தன்பதி அல்லா பேர்கள் தன்னை அல்லன் அல்லன் என்றாள். அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமா. அதுபோல் நீக்கி இதன்று இதன்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது, வேற ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறாரு புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். அந்த புரிகின்ற விருத்தி எப்படி புரியுது, இந்த குரு நூல் உபதேசத்தால் புரிந்து கொள்கின்ற அந்த விருத்தி. அந்த தத்துவமசின்னு அந்த மகா வாக்கியத்தில் அந்த லட்சியார்த்தத்தை புரிந்து கொள்கின்ற விருத்தி. நான் யாருங்கிறத என்ன பண்ணுறாரு குரு திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றாய், நீ உணர்வு நீ உணர்வு நீ உணர்வுன்னு சொல்கிறாரு. அதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும், மெய்ப்பொருள் காண்போர். நான் மற்ற விஷயத்துக்கெல்லாம் விருத்தியும் பலமும் வேண்டும், சிதாபாசனுடைய அனுகிரகமும் தேவை. இப்போது சிதாபாசன் எப்பவும் இருக்குது, மீடியம் வந்துட்டாலே சிதாபாசன் இருக்குது. அது என்ன